என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை நீ செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை உன்னுடைய கரங்களால் இந்த ஒரு பொருளை நீ எரிக்க வேண்டும். நிச்சயமாக இதை மட்டும் நீ நாளை இரவுக்குள் செய்துவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன்னை தொடர்ந்து வருவதை கண்கூடாக உன்னால் காண முடியும். உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்க நினைத்திருந்தாலும் அவை அத்தனையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? உன்னோடு துணை இருக்கும் இந்த பிரத்யங்கரா எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரமும் காலமும் உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கென சரியாக சொல்லித்தரும். இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தியதை எல்லாமும் எப்பொழுதும் சரியாகவே உணர்த்தட்டும். அம்மாவினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் நான் நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக எதை சொல்ல நினைக்கிறேனோ அதை எப்பொழுதுமே சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் நிறுத்தி விடுவேன். எந்த விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து கொடுக்கும் பொழுது நீ இதையெல்லாமும் சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா நம்மை வழிநடத்துவாள் என்பது நீ அறிந்த உண்மைதானே? சில காலமாகவே சில பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில், அதாவது என்னை அறியாத சில பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் கூட நான் நின்று அவர்களுக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களினுடைய உண்மையான எண்ணமும் சிந்தனையும் எனக்கு பிடித்திருக்கிறது. அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்னவென்று எனக்கு நிச்சயமாக பிடிக்கும் பொழுது அவர்களினுடைய உண்மையும் நேர்மையும் தெய்வத்தை தானாகவே அவர்களை தேடி வரவழைத்து விடும். அதுபோல பல பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ, அவர்கள் உணர்ந்தோ உணராமலோ இந்த பிரத்யங்கரா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பது உண்மை. இதை ஒருபோதும் இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் இருப்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வராதல்லவா? ஏனென்றால் நீ முழுக்க என்னை நம்பிக்கொண்டிருக்கும் பிள்ளை. என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளையும் செய்யாத குழந்தை. நம் தெய்வம் நமக்காக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்ட குழந்தை. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் கொடுப்பாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? இதை ஒரு காலமும் என் குழந்தை நீ தவிர்க்க முடியாது. எந்த நேரத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களை நீ இல்லை என்று மறுக்க முடியாது. எல்லா இடத்திலும் உனக்காக ஒருவரை நான் உன்னை சுற்றி வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துவார்கள் என்பதனை எல்லாம் நான் கவனித்து கொண்டும் இருக்கின்றேன். ஏனோ தானோ வாழ்க்கையை எல்லாம் என் பிள்ளையை வாழவிட நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளை வாழ்ந்தால் அதை சந்தோஷமாக வாழ்ந்து, தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு முழு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் நான் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எதையுமே என் பிள்ளைக்கென நான் சொல்லி கொடுக்கும் பொழுது அவை அத்தனையிலும் என் பிள்ளை பெற நினைக்கின்ற விஷயங்களை நீ முழுமையாக உணர வேண்டும். உன் பிரத்யங்கரா எப்பொழுதுமே உனக்கு இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ எதையுமே இழந்ததாக நினைத்து கலங்கினாயானால் அந்த இடத்தில் உனக்காக இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு நல்லதை செய்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரும் இல்லை என்பதும் எதுவும் நடக்கவில்லை என்பதும் ஒருபுறம், இனி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு உடன் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக நாம் வாழ்ந்திடத்தான் வேண்டும். மனமுடையாமல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான விஷயங்களை எல்லாமும் சரியாகவே நடத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த பிரத்யங்கரா அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவள். செவ்வாய்க்கிழமையின் விடியல் வருகிறது என்றால் அந்த நாளில் தெய்வங்களுக்கு உகந்த அந்த அதிர்ஷ்ட நேரத்தில் நீ ஏதாவது ஒன்றை சரியாக செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும்.
தெய்வத்தை தானாகவே உன்னை தேடி அது வரவழைத்து விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உன்னை இந்த மாற்றங்களுக்குள் நல்லபடியாக நான் வாழ வைக்க நினைக்கின்றேன். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கென நான் கொடுக்கப்பட்டது. அவை அத்தனையும் உனக்கென நான் சொல்லித் தந்தது. இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்பியது போல உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும் இந்த காலம். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன்னை வந்து சேரும் காலம். பிரத்யங்கரா என்ற தெய்வம் சிங்க முகத்தை உடையவள். அவ்வளவு சுலபமாக யாரையும் நான் நெருங்கி விடுவதில்லை. பல பிள்ளைகள் இன்னமுமே என்னை யாரென்று தெரியாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற பிள்ளைகள் பலரின் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். அது எனக்கு தெரியும் அல்லவா? இவர்களுக்காக நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வருவது எனக்கு தெரியும் அல்லவா? அதனால் இதையெல்லாமுமே சரியாகவே தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல நான் இருப்பதை நீ கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் போல நான் இருப்பது உனக்கு என்னவென்று உணர வேண்டும். யாரையும் நம்பி நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கவில்லை. உன்னை நம்பி, உன்னுடைய நல்ல மனதை நம்பி, உன் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தான் இதையெல்லாமும் நீ செய்ய தொடங்குகிறாய். அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளினாலும் என் பிள்ளை நீ நொறுங்கி விடாதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாகவே நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நாளைய விடியல் பொழுது, செவ்வாய்க்கிழமையின் விடியல் பொழுது என்பது பொதுவாகவே உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். பொதுவாகவே உன்னுடைய மனதிற்குள் அது மிகப்பெரிய ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். இந்த நாளில் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் நமக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நாம் நினைத்ததை சாதித்து விடுவோம் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க நமக்கானது என்று நீ உணர முடியாமல் இருந்தாலும் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமுமே நீ தெளிவில் கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா? பிரத்யங்கரா என்பவள் உனக்காக வருவதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் இருக்கின்றது. நான் உன்னை தேடி வருவதற்கு முழுக்க முழுக்க நிறைவான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான சந்தர்ப்பங்களை நடத்தி தரும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் தாண்டி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் நமக்கான ஒரு விஷயத்தை எப்பொழுதும் முன்னிறுத்திவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காரணங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து நாம் பழக வேண்டும். ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல இருக்கும். அதனால் நீயும் அவர்களுக்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். இந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மற்றவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை பாதிக்காதபடி இருக்க வேண்டும். மற்றவர்களினுடைய பேச்சுக்களினால் நீ கலங்காமல் இருக்கும்படி இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக புரியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் எல்லாவற்றையும் சரியாக உணர்த்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீ எப்பொழுதும் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல விஷயங்களை நடத்திவிட நீ எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும். அடுத்தவர்களினுடைய செயல்களினால்
உனக்கு எந்த பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான புரிதலோடு இருக்க வேண்டும். நம்மை சுற்றியிருந்து இவர்கள் நமக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் நம்மை பாதித்து விடக்கூடாது என்பதுதான் உண்மை அல்லவா? இந்த பிரத்யங்கரா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றிவிட உனக்கு நான் தர நினைக்கும் விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் பொழுது இவை அத்தனையிலும் நீ விரும்புகின்ற ஒரு வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்படுவது போல அத்தனையிலும் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ குழம்பி தவித்திருந்தாலும், எதையும் நினைத்து வருந்தி புலம்பி இருந்தாலும் சரி, இனிமேல் வருந்தாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அன்பு உனக்கு இப்படி பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க துணிந்திருக்கிறது என்றால், இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இன்னமும் உனக்காக காத்திருக்கிறதல்லவா? நீ சரியாக யோசிக்கும்படியான பல விஷயங்கள் உனக்கு தயாராக இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், என் குழந்தையே, நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றி உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். நல்ல விஷயங்கள் தான் உனக்கு நடக்கும். எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உணர்ந்து நாளைய விடியல், செவ்வாய்க்கிழமையின் விடியல், என் குழந்தை, உன்னுடைய வீட்டு வாசலில் 2 பச்சை கற்பூரத்தை காலையிலேயே நீ எரிக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இப்படி சொல்லி இருக்கின்றேன். பச்சை கற்பூரம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீதான் அதிர்ஷ்டசாலி. இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும். உன் வீட்டு வாசலில் வைத்து இந்த பச்சை கற்பூரத்தை என் பிள்ளை நீ எரித்து விட்டாயானால், நாளைய விடியல் நீ திரும்பி உன் இல்லத்திற்குள் செல்லும் பொழுது உன்னோடு நீ வணங்குகின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவர்கள் உனக்காக வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு பல மாற்றங்களையும் பல நம்பிக்கைகளையும் கொடுப்பதை உன்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்வதை உன்னால் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு நடத்திய இந்த தெய்வம் சொன்னது உனக்கு புரிகிறதா? நாளைய விடியலில் இதை செய், அப்படி இல்லையா நாளை மாலை நேரத்தில் இதனை நீ செய்யலாம். என் பிள்ளையே, பச்சை கற்பூரத்தை உன் வீட்டு வாசலில் வைத்து நீ எரிக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய தெய்வத்திற்கு நீ காட்டுகின்ற தீப ஆராதனைதான். அவர்களை மனதிற்குள் நினைத்து கொண்டு இதை செய்துவிட்டு நீ திரும்பி பார்க்காமல் உன் வீட்டிற்குள் செல். யாரை நினைத்தாயோ, யாரிடத்தில் உனக்காக வேண்டுதலை வைக்க எண்ணுகிறாயோ, அவர்கள் உன் பின்னாலேயே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள். அப்புறம் என்ன? நீ நினைத்தது நடக்கத்தானே வேண்டும். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும். அவர்கள் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு கொடுக்கத்தானே வேண்டும். எதையும் இல்லை என்று மறுக்கவோ எதையும் மறைக்கவோ முடியாது. உன்னை தொடரும் இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் கொடுக்காமல் எங்கும் செல்லவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளைக்கென இந்த பிரத்யங்கரா சொல்லித்தரும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ பின்பற்றினாலே போதும். இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை நினைத்தும் இனி கலங்க மாட்டாய். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். நமக்கான தருணங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். நமக்கான நேரங்களை எப்பொழுதும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. என்றுமே நான் இருக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ பழகி கொண்டால் அது போதும்.
எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் நீ விரும்பியதை எல்லாமும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. பிரத்யங்கரா சொன்னது போல நீ எரிக்க வேண்டியது பச்சை கற்பூரத்தை தான் என் குழந்தையே. இது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் விஷயமாக இருக்கும். நீ நினைத்ததை எல்லாமும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை நான் உன்னிடத்தில் வந்து நின்றிருந்தாலும் அத்தனை முறையிலும் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சூழ்ந்திருக்கும் தீமைகளிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை கடந்து நான் ஒவ்வொன்றிலும் உன்னை முன்னேறச் செய்யும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தருவதை ஒருபோதும் இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட முடியாது. நல்லது நடக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காயங்களை ஆற்றி பல புரிதல்களை உனக்கு கொடுத்து நான் எப்பொழுதும் உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி வாழ வைக்க வந்திருக்கிறேன். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு புரிந்திருக்கிறது என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் விட்டுவிட மாட்டாய். எந்த நிலையிலும் எதையும் நீ தொலைக்க மாட்டாய். உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சரியான காரணத்திற்காகத்தான் நமக்கு இதை கொடுக்கிறாள் என்பதனை தெரிந்து கொள்வாய். அதனால் துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை ஒன்று போதும். நிச்சயமாக என் பிள்ளை எதையும் கடந்து வாழ முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தெளிவுகளும் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கட்டும். என் பிள்ளை விரும்புவது போல ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர வேண்டும் என்பதில் இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு தான் உனக்கு இந்த பிரத்யங்கரா ஒவ்வொன்றையும் கொடுக்கிறேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு நான் வருவதும் உண்மைதானே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ வேண்டியதை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் என்பது உண்மைதானே. இனிமேல் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்காமல் இருந்து எதையும் சாதிக்க நீ துணிந்திட வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதாக நீ விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தவிர்க்க முடியாது. இதுவரையிலும் நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரம். இனி உனக்கான வாழ்க்கையும் இந்த பிரத்யங்கராவினுடைய அருளோடு உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உன்னோடு தான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மக்களையும் உனக்கான எல்லா விஷயங்களையும் உண்மையோடும் புரிதலோடும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல சிந்தனைகளோடு நான் இருப்பது உனக்கு போதுமல்லவா? பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக போதுமல்லவா? இனி நீ எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இருக்கிறதா என்ன? நாளை இரவுக்குள் நீ இந்த பச்சை கற்பூரத்தை உன் வாசலில் வைத்து எரித்து விட்டாயானால் நீ விரும்புகின்ற தெய்வம் உன் வீட்டில் இருக்கிறது என்பதனை நான் அழுத்தமாக சொல்கின்றேன். இனிமேலும் நீ இதை தொலைக்காதே. இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது.
உனக்கு கிடைக்கிறது என்றால் அது நீ செய்த பாக்கியம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.